கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் பார்க்க போகிற இந்த பொக்கிஷத்தின் தலைப்பானது தேவன் அங்கீகரித்தல், தேவன் அனுமதித்தல். இப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் இந்த பொக்கிஷத்தில் நாம் பார்க்க போகிறது எதுக்காக அப்படின்னா, நாம் எந்த ஒரு காரியத்தை தேவனுக்கு ஒரு அங்கீகரிப்புக்குள்ளார கொண்டு செல்லும் அப்படிங்கிறத ஒரு படிப்பினையாக தான் இந்த ஒரு பொக்கிஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ தேவன் அங்கீகரித்தல் அப்படின்னா, தேவனுக்கு சித்தமான காரியம் எப்படி அதை தேவன் பார்க்குறார் அப்படின்னா, தேவனுடைய நீதிக்கும் அன்பிற்கும் இசைவாக நாம் செய்யக்கூடிய அநேக காரியங்கள், இது தேவனுடைய அங்கீகரிப்புக்குள்ளார அது கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதை நாம் செய்யணும், எதை சிநேகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பின் நிமித்தமாகவும் நீதியின் அடிப்படையிலையும் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரியுது. இன்னொரு வசனம் பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ என்ன நம்ம இதில் பகுத்தாராய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நாம் பகுத்தாராய தெரியணும். அப்படி தேவனுடைய சித்தத்தை நாம் பகுத்து ஆராய்ந்து இந்த ஒரு காரியத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா, அது தேவனுடைய அங்கீகரிப்புக்குள்ளார வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு பார்ட் இருக்குது, தேவன் அனுமதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் எதை அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய சித்தம் இல்லாமல் மனிதன் நம்முடைய சித்தத்தினால் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை தேவன் தடுக்கிறது கிடையாது, தற்காலிகமாக அதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன ஒரு பர்பஸ், ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனுமதித்தலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு படிப்பினை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாத்தானுடைய சோதனைக்கு அனுமதிக்கிறார். அப்போது அது எப்படி நாம் கடைசி அதில் ஒரு பாடம் எடுக்கிறோம் அப்படின்னா, அநேக பாடுகளின் நிமித்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பாடுகளுக்குள்ளர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவர் அனுமதித்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கான ஒரு படிப்பினையாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு காரியத்திலும் நாம் இந்த தேவன் அனுமதித்தல் அப்படின்றதுக்கு ஒரு 2 வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும். அப்போது ஜனங்கள் தன்னுடைய சுயத்தில் அவங்க டிசைட் பண்ணுற அந்த ஒரு வழியில் நான் நடக்கிறேன் அப்படின்னா அவங்கள அலோவ் பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு சொல்லுது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம், இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அவங்க செய்யக்கூடிய காரியம் எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக தேவன் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ இது ரெண்டுக்கும் நாம் பொதுவான ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, வேதத்தில் எந்த ஒரு கிரியைகள் நிமித்தமாகவும் கேரக்டர் நிமித்தமாகவும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா யாரை நம்ம எடுத்து பார்ப்போம் யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா அவர்களை தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து பார்ப்போம். இங்கேயும் அவரை தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறோம். தேவன் அங்கீகரித்தல், எந்த இடத்துல தேவனுடைய அங்கீகரிப்புக்குள்ளார தாவீது ராஜா அவர்கள் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போது பிதாவாகிய தேவன் ஒருவரை தன்
இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மேலே தலைவராக இருக்கும்படியாக அவர் கட்டளையிடுறார். அப்போ தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லக்கூடிய ஒரு நபரை அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கும்படியாகவும் அவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12-13 வசனங்களில் அங்கே இருக்கக்கூடிய சவுல் ராஜா அவர்களை நீக்கிட்டு தாவீது ராஜாவை வந்து அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே கட்டளையிடுறார். அப்போ இது வந்து தேவனுடைய அங்கீகரிப்புக்குள்ளார வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு காரியம், தேவன் அனுமதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்குமே பொதுவாக தெரிந்த ஒரு விஷயம்தான். தாவீது பட்சேபாளினிடத்தில் செய்ததான ஒரு காரியம், அது ஒரு தவறு இழைக்க அவர் முற்பட்டு தன்னுடைய மாம்சத்தின் அடிப்படையில் அந்த ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த ஒரு காரியத்தை தாவீது ராஜா அவர்கள் செய்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் எந்த ஒரு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல, அங்கே தடுக்கலை, அதை வந்து அனுமதிக்கிறார். அதற்கு பின்பு தீர்க்கதரிசி மூலயமா என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த தவறை அவர் உணரும்படி அதை செய்கிறார். அப்போ இனிஷியலாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவன் அந்த ஒரு காரியத்தை வந்து ராஜாவாக இருந்தாலும் அங்கீகரிப்புக்குள்ளர இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவரை அந்த ஒரு செயலை, அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கலாம் பாருங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய பலியை அங்கீகரித்ததுனால தான் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா சுகந்த வாசனை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சாத்தானுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறாரு. அந்த சோதனை கட்ட காலங்களை வந்து நாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இன்னும் ஒரு சில காரியங்கள் கூட இதில் இருக்குது. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? உபாகமும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அவங்களுக்கு பிதாவாகி தேவனுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா மனவாட்டி அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் என்னுடைய சொந்த சம்பத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது இவங்களை ஒரு அங்கீகரிப்புக்குள்ளார இருந்த அந்த ஜனங்கள் அவருடைய அனுமதிப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, பிற தெய்வங்களை வந்து அவங்க வணங்கும் பொழுது தேவன் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணல, அலோவ் பண்ணார். அலோவ் பண்ணதுனால தான் அவங்க அந்த தெய்வத்தை வந்து வணங்க போகிறாங்க. மறுபடியும் அவங்க ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வந்து தேவனிடத்தில் அவங்க ஜெபம் பண்ணி அவரை சேர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது அநேக காரியங்களில் நடந்திருக்கும். ஸோ இன்னொரு நபர் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் பேதுரு அவர்களை எடுக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இனி யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது, நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உன் மாம்சமோ ரத்தமோ இதை வெளிப்படுத்தலை, என் பிதாவின் இடத்திலிருந்து வந்த அந்த வல்லமை, அவருடைய ஞானம் உனக்கு வந்து இதை வெளிப்படுத்தியிருக்கு, அதுதான் உனக்கு இதை தூண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது வந்து தேவனுடைய பார்வையில் ஒரு அங்கீகரிப்புக்குள்ளார அவரை கொண்டு வருது. அப்போ அவருக்கு என்ன ஒரு ஒரு இது கொடுப்பாங்க, ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னா, நீர் பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அப்போஸ்தலர்களை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக வச்சு தான் நான் சபையை உருவாக்க போகிறேன் அப்படின்றத அங்கே சொல்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய அங்கீகாரம் அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு இவர் மூலியமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே தான் லூக்கா 22ஆம் அதிகாரம் 32 வசனங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அவரை சாத்தானுடைய கரங்களில் வந்து ஒப்பு கொடுக்குறார். அந்த சோதனைக்குள்ளாக நடத்தும்படியாக அவர் கேட்டதை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
இப்போ இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம் வேதத்தில் பார்க்குறோம். தேவனுடைய அங்கீகரிப்புக்குள்ளார வர்றதும் தேவன் அனுமதித்து வரக்கூடிய அந்த காரியங்களையும் செயல்களையும் நிறைய நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய காரியம் எது அப்படிங்கிறத நாம் சரியான வகையில் புரிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்படணும். அப்போ எந்த காரியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய நீதியின்படியும் அவருடைய அன்பின் நிமித்தமுமாக நாம் செய்யக்கூடிய அநேக காரியங்கள் அவருடைய அங்கீகரிப்புக்குள்ளார நாம் கடந்து செல்லும்படி நம்மளை கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு காரியத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய தேவனுடைய சித்தம், அவருடைய நீதி, அவருடைய அன்பு என்னவென்று நாம் இந்த கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தின் அடிப்படையிலையும் விசுவாசத்தின் அடிப்படையிலையும் நம்முடைய காரியங்களை நாம் நித்தமும் செயல்படுத்தும்படியாக நம் பிதாவாகிய தேவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன்.